வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தாங்க இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, இனிப்பு உலர் திராட்சைங்க, இது ஏலக்காய் பொடி, காய்ச்சின பால், இது நெய், வெல்லம் வந்து 1 கப் ரவைனா 2 கப் வெல்லம். அதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ தண்ணியில் போட்டு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. இதை வந்து இப்போ சூடு பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா தண்ணியில் கரையணும். நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ இது ஓரமாக சூடாகிட்டு இருக்கட்டும். முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரங்கூன் ரவா புட்டுங்க. செட்டிநாடு ரங்கூன் ரவா புட்டு. ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் வந்து புட்டு, உதிரி உதிரியாலாம் இருக்காது. நம்ம கேசரி பதத்துக்கு தாங்க இருக்கும். ஆனால் அது டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேசரிலையும் சேர்த்திக்க முடியாது, ரவா லட்லையும் சேர்த்த முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாராவது நம்ம கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15-20 நிமிஷத்தில் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே செஞ்சிடலாங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ தேங்காய் வறுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து 1 கப் ரவைனா 1 கப் தேங்காய்ங்க. நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் எடுக்கணும். இப்போ தேங்காய் பூ வந்து நல்ல அந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும், தனித்தனியாக வரணும். நம்ம வறுக்கிறப்ப இந்த வாசனை தெரியுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தனித்தனியாக வந்துருச்சு, செவந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இதை. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் பொடி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சூடாக இருக்கப்போ இந்த ஏலக்காய் பொடி இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு ரவை வறுத்துக்கலாங்க. ரவை வந்து இந்த நெய்யில் நல்லா வறுபடுறப்ப தான் உங்களுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். ரவை நல்லா வறுக்கணுங்க. நல்லா அந்த செவந்து வரணும். சிம்மில் வச்சு இதையும் பொறுமையாக வருங்க. வறுக்கிறப்ப இந்த ரவை வறுப்படுற வாசனை நல்லா இருக்குங்க. அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும். சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும் இதை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். வெல்லம் வந்து நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நான் 2 கப் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சிருக்கேன். 2 கப் வெல்லம், 2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் வந்து ரவை நல்லா வேகணுங்க. பொறுமையாக வேகணும். நீங்கள் நல்லா மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா அந்த வெல்லம் தண்ணியில் வந்து ரவை வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பால் சேர்த்துறேன். நான் 1 கப் தண்ணியை குறைச்சிட்டு 1 கப் பால் சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷன் தாங்க. நீங்கள் பால் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றியே வெல்லம் கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பால்லையும் இந்த ரவை கொஞ்சம் நேரம் வேகணுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி பொறுமையாக வேகட்டும். எல்லாமே சிம்மில் தாங்க இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பாலையும் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்திருக்கு. ரவை சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ தள்ளி விட்டால் தனியாக போகுது பாருங்கள். இதுதான் பதம். இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குங்க. ஆஃப் பண்ணல நான் இன்னும். இப்போ நெய் சேர்த்திக்கலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்து சும்மா 1 நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா கிளறி விட்டுங்க. இந்த சூடாக இருக்கிறப்ப நல்லா எல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு ஆல்மோஸ்ட் டன்னுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குட் ஃபுட், குட் லைஃப்.